வசனம். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. சாமுவேல் சர்ச்சில் தான் வளர்றான், சிறு பிள்ளையா இருக்கிறான், சின்ன பிள்ளையா இருக்கிறான். குழந்தையிலே அந்த சபைக்கு போனான், குழந்தையிலிருந்து அந்த சபையில தான் வளர்றான். ஏலிக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டு குழந்தையிலிருந்து அங்கதான் இருக்கிறான். அப்போ அவன் இன்னும் கர்த்தரை என்ன செய்யல, அறியவில்லை. கர்த்தருடைய வார்த்தையும் அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. ஆண்டவர் சாமுவேலே என்று சொல்லி கூப்பிடுகிறார். அவனுக்கு என்னன்னு தெரியல, யாரோ கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஏலி கிட்ட போய் கேட்கிறான், என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறான். ஏலி கிட்ட போயிட்டு அவர் சொல்றாரு, நான் உன்னை கூப்பிடலப்பா, போய் படுத்துக்க அப்படின்றாரு. திரும்ப ஆண்டவர் கூப்பிடுறாரு, சாமுவேலேன்றாரு. மறுபடியும் போய் ஏலி கிட்ட எழுப்புறான், நீங்க என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அதற்கு காரணம் வசனம் சொல்லுது, அவன் இன்னும் கர்த்தரை அறியவில்லை, கர்த்தருடைய வார்த்தை அறியவில்லை, கர்த்தருடைய வெளிப்பாடுகளை அறியவில்லை, கர்த்தருடைய சத்தத்தை, இது கர்த்தருடைய சத்தம் தான் என்பதை இன்னும் அவன் அறியவில்லை. காரணம், அந்த ஆலயத்துக்குள்ள அவன் என்னவா இருக்கிறான், சின்ன பிள்ளையாவே இருக்கிறான். குழந்தையில வளர்ந்தவன் இன்னும் இப்பதான் சிறு பிள்ளை வயசுல இப்பதான் இருக்கிறான். அது நிமித்தம் அவன் என்னவா இல்ல, கர்த்தரை அறிய முடியவில்லை. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஊழியத்துல சபையில நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, எத்தனை வருஷம் சபைக்கு வந்தாலும் சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கிறது. சின்ன பிள்ளை மாதிரின்னா என்ன அர்த்தம், சின்ன பிள்ளைங்க எப்படி இருக்கும், வந்தாக்கா அந்த வாட்டர் கேனை வச்சுன்னு நோண்டும், அந்த பேனாவை வச்சுன்னு கிறுக்கும், அந்த பாய் கோரையை பிடிச்சின்னு இழுக்கும். அப்புறம் என்ன செய்யும், பிஸ்கெட்டு பேப்பரை போட்டு மடமடணும், பிஸ்கெட்டை உடச்சி போட்டு எல்லாத்தையும் அதை ஒரு மாதிரி பண்ணும், குறுக்க ஓடியாரும், கத்தும், விளையாடும், ஏதோ ஒன்று பண்ணும். யாரு, சின்ன பிள்ளைங்க. இது போல சில பேர் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் சபைக்கு வந்தாலும் அந்த சின்ன பிள்ளைத்தனமாவே இந்த மாதிரி வேலையே பார்த்துட்டு இருக்குது. ஒரு நாள் கூட ஒரு மெச்சூர் ஆகி ஆண்டவருடைய சத்தியத்தை கவனிக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கணும், அவரை நம்ம ஆராதிக்கணும், கண்ணை மூடணும், ஜெபிக்கணும், முழங்கால் படிக்கணும், நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கர்த்தருடைய சபையில் இடரல் பண்ணக்கூடாது, நம்ம எழுந்து வெளியில் போகக்கூடாது, செல்போனை பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு ஞானத்தோட அறிவோடு நடந்துக்கிறது கிடையாது. கடைசி வரைக்கும் சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்கிறது, சின்ன பிள்ளைத்தனமாவே வாக்குவாதம் பண்ணுறது, சின்ன பிள்ளைத்தனமாவே எல்லா காரியத்திலையும் அப்படியே ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, வசனத்தில் கூட தெரியாது, வசனம் கூட என்னன்னு தெரியாது, என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க, எதுக்காக பிரசங்கம் பண்ணுறாங்க, இந்த பிரசங்கத்தை என்ன காரணத்தினால, இந்த என்ன ஆசீர்வாதம், கர்த்தர் இந்த வார்த்தையின் கொண்டு நமக்கு என்ன உணர்த்துறாரு, எச்சரிக்கிறாரு, எதை பற்றியுமே தெரியாது. அப்படி யாராவது உட்காந்துக்கிறீங்களா? இப்போ இந்த பிரசங்கம் எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியாமல், ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியாமல், இந்த பிரசங்கத்தினுடைய நோக்கம் என்ன, இதனுடைய தன்மை என்ன, இதில் இருக்கிற சத்தியம் என்ன, இதில் இருக்கிற ஆழம் என்ன, இதில் என்ன அகலம் என்ன, இதை